ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரேவதி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அதாச்சும் நாளைக்கு நம்ம மாமாவை மீட் பண்ண போகிறோம், என்னெல்லாம் பேசலாம், எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம், மாமாவுக்கு இந்த கலர் பிடிக்குமா ட்ரெஸ் பண்ணுறதுக்கு, இந்த கலர் பிடிக்குமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம். அதை ரோகிணி கண்டுபிடிச்சி கேட்குறாங்க, என்ன ரேவதி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல, என்ன ஏதோ ஒரு உன்னோட முகத்தில் ரொம்ப பிரைட்னாக தெரியுது, எதனா விஷயமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லைக்கா, இதை பாரு ரேவதி, நானும் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன், நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிறேன், ஆனால் என்னன்னு தான் சொல்ல மாட்டேங்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, மனசு கொஞ்சம் சந்தோஷத்தில் இருக்கா, அவ்வளோதான், அதுதான் ஏன்னு கேட்குறேன். தெரியலக்கா அப்படின்னு போய் சொல்லிடுறாங்க. சரி சரி, எனக்கு என்னன்றது கொஞ்சம் தெரிய வருது, ஆனால் நீயே சொல்லுவ, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. ஐயோ, இப்படியே நம்ம சந்தோஷத்தை வெளியே காமிச்சிட்டா அக்காலாம் கண்டுபிடிச்சிருவாங்களே, மாமா வேறு இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சரி சரி ரேவதி, உள்ளுக்குள்ளே மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரேவதிக்கு தூக்கமே வரல. டைம் எப்போ தான் போகும், நம்ம மாமாவை போய் எப்போ தான் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி, நம்ம மாமாவுக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு கார்த்திக் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு கார்த்தி எதனா விஷயம்னு சொல்லிட்டு, என்ன ரேவதி இப்போ ஃபோன் பண்ணியிருக்கா, எதனா முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன மாமா, ஃபோன் பண்ணால் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கோசம் தான் நான் பண்ணுவேனா, ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட பேசணும் போல் இருந்தது, அதனால தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சரி, அதனால் என்ன இருக்குது, சரி பேசு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எப்போ தான் நாளைக்கு டைம் ஆகும்னு இருக்கு மாமா, நான் டைமே பார்த்துட்ருக்கேன், நாளைக்கு ஆனால் தானே விடியவே மாட்டேங்குது, டைம் அப்படியே இருக்க மாதிரி இருக்குது, நாளைக்கு உங்களை பார்க்கணுன்ட்டு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி, நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி நடந்துக்கிட்டு எல்லார்கிட்டையும் நம்ம பேசுகிற விஷயத்த காமிச்சு கொடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறார் கார்த்தி. சரி மாமா, நான் எதுவும் பண்ணலை, நீ போயிட்டு ஒழுங்காக தூங்கு, நாளைக்கு நம்ம மீட் தானே பண்ண போகிறோம், அப்புறமேட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரேவதி சரிங்க மாமான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ ரேவதி பார்த்திங்கன்னா தடல் புடலாக கிளம்புறாங்க. மாதிரி மாமா மீட் பண்ண போகிறோம், நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணுறது, இந்த கலர் போட்டால் மாமாவுக்கு பிடிக்குமா, இந்த ஜிமிக்கி போட்டால் மாமாவுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்து ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது சந்தோஷமாக இருக்கும் போது நம்மளோட சந்திரகலா அந்த சைடு ரூமை விட்டு வெளியே வராங்க. வந்ததுக்கப்புறம் என்ன இது, ரேவதியோட நடவடிக்கையே சரியில்லையே, எனக்கு என்னவோ ரேவதி மேலே சந்தேகமாக இருக்குது, இவ எங்கே கிளம்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சரி, நம்ம பின்னாடி இருந்து பார்ப்போம் அவள் என்ன தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்திங்கன்னா ரேவதி அந்த டைமில் கார்த்திக் ஃபோன் பண்ணுறாங்க. மாமா, நான் கிளம்பிட்டேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சந்திரகலாவுக்கு சரியான ஷாக் ஆகுது. அப்போது இவ எங்கேயோ வெளியே போகிறா போல இருக்குது, நம்மளெல்லாம் ஏமாற்றிட்டுருக்கா, இவகிட்ட விடவே கூடாது, இவ என்ன சொல்லிட்டு போகிறான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா நோட் பண்ணுறாங்க. இப்போ ரேவதி கிளம்பும் போது சாமுண்டீஸ்வரி, ரேவதி எங்கே கிளம்புற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ வருவேன் தெரியலம்மா, அவள் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகுது, நம்ம பார்த்து நம்ம எங்கேயாவது சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் கழித்து வரலாம், ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் எல்லாரும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாரு நம்ம ரேவதி. அப்போ பார்த்திங்கன்னா சந்திரகலா போய் சொல்லிட்டு போறியா, உன்னை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிளம்புனதுக்கப்புறம் நம்ம சந்திரகலா என்ன பண்ணுறாங்க, உடனே சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, ஏங்க நம்மளுக்கு ஒரு தடயம் கிடச்சிருக்கு, ரேவதியும் கார்த்தியும் ரெண்டு பேரும் பேசிட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொன்னல, அதுக்கு இப்போ ஆதாரமாக நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டி கேட்கும் போது, ரேவதி இப்போது கார்த்தியை பார்க்க தான் வெளியே போயிட்டுருக்கா, நம்ம இவ்வளோ ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, இப்போ அவள் எங்கே இருக்கா, இப்போ தான் கிளம்பியிருக்கா, சரி வா நம்ம ஃபாலோ பண்ணி அவள் எங்கே போகிறான்னு பார்த்துட்டு இந்த விஷயத்த சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து விஷயத்த சாதிச்சிட்ருக்காங்க, அது நடக்கவே கூடாது, இப்படியே விட்டால் கும்பாபிஷேகத்தை நடத்தி அந்த கார்த்தி ஒன்று சேர்த்து ரேவதி கழுத்தில் தாலியை கட்டிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சந்திரகலா. சரி சந்திரா, நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் நம்மளோட சிவனாண்டியும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க நம்ம ரேவதியை. அப்போ பார்த்திங்கன்னா கார்த்தி வா ரேவதின்னு சொல்லிட்டு காரில் உட்கார வச்சுட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போது ரேவதிக்கு தாங்க முடியல, மாமா எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க சொல்லுங்கள் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க.
சொல்ல மாட்டேன் ரேவதி, நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன், நீ சும்மா இரு, நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு கார்த்தி. அப்போ வந்து இல்லை மாமா, நீங்கள் எங்கேயோ ரொம்ப தூரமாக போயிட்டுருக்கீங்க, ஆனால் எங்கன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு உள்ள வந்து போகிறாங்க. ரேவதிக்கு ஒன்றுமே புரியல. கீழே இறங்கினதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பார்க்குறாங்க. இன்னும் இது இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, தனி வீடாக இருக்குது. மாமா இது யார் வீடு, உங்கள் ஃப்ரெண்டு வீடா, இங்கேயே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஃப்ரெண்டு வீடுலாம் கிடையாது ரேவதி, இது நம்ம வீடு தான் அப்படின்னு வந்து கார்த்தி வந்து சொல்கிறாரு. என்னது நம்ம வீடா, என்ன மாமா சொல்கிறீங்க, கல்யாணம் ஆன அடுத்த நிமிஷமே அடுத்த நாளே நான் இந்த வீட்டை வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீட்டில் நீயும் நானும் சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். எப்பயுமே இந்த வீட்டை நான் பார்த்து உனக்கோசம் நான் கட்டின வீடு, நீயே இந்த கீயை வச்சு ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு கீயை வந்து கொடுக்குறாரு நம்ம கார்த்தி. அப்போ வந்து ரேவதி வந்து கீயை வச்சு ஓப்பன் பண்ணுறாங்க. சந்திரகலாவும் சிவனாண்டியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது மிஸ் ஆகிட்டாங்க. என்ன இது இந்த சைடு தானே வந்தாங்க, சரி வாங்க ஃபுல்லாக போயிட்டு செக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தேடி வரும்போது நம்ம ரேவதி என்ன பண்ணுறாங்க, கீழே வந்து திறந்து வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் மேமருந்து வந்து பார்க்குறாங்க நம்ம ரேவதி. அப்போ வந்து எவ்வளோ அழகாக இருக்குது இந்த வீடு, நம்மளுக்கோசம் மாமா எப்படி பார்த்து கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரேவதி வந்து கண்லேயே ஃபுல்லாக பார்த்துட்ருக்காங்க. வார்த்தையே வந்து ரேவதிக்கு வரல. மாமா எவ்வளோ நம்மளுக்காக ஆசையாக கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி வந்து ஒரு வால் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சோஃபா பக்கத்தில் ரேவதிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆன அந்த ஃபோட்டோ வந்து மாட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தனியாக வந்து ரேவதி வந்து சாரீ கட்டின ஒரு ஃபோட்டோ வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்போது நம்மளோட ரேவதி வந்து எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க. மாமா பார் நம்மளோட ஃபோட்டோலாம் மாட்டி வச்சுருக்காங்கன்னு உள்ளுக்குள்ளே வந்து சிரிக்கிறாங்க. கார்த்தியும் வந்து ரேவதியை பார்த்துட்ருக்காங்க. ரேவதி வந்து எவ்வளோ சந்தோஷப்பட்டு இந்த வீடை வந்து பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடு நான் உனக்காக கட்டினது ரேவதி, நம்மளுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சோ அப்பயே நான் அந்த வீடை உனக்காக பார்த்து கட்ட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை இருந்துச்சு, உன் கூட இந்த வீட்டில் நான் இருக்கணும்னு சொல்லிட்டு, இப்போ நீயே எனக்கு ஆசை நிறைவேறின மாதிரி நீயே வந்துட்ட. அதே மாதிரி நம்ம 2 பேருமே பழையபடி புருஷன் முன்னாடி இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்டை நான் ஆசையாக கட்டினேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு நம்ம கார்த்தி. ரேவதி பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் நினச்சபடி நடக்கும் மாமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது சந்திரகலா வந்து இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம ரேவதியும் கார்த்தி என்ன பண்ணுறாங்க, ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க சந்தோஷத்தில் வந்து தாங்க முடியாமல். அதுக்கப்புறம் வந்து சரி சாப்பிடலான்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ரேவதிக்கு வந்து டைனிங் டேபிளில் உட்கார வச்சு வந்து பரிமாறி ஊட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம சந்திரகலா வந்து வெளியே வந்துட்டாங்க. கேட்டுக்கு வெளியே வந்துட்டு இது அந்த கார்த்தியோட கார் தான், வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி வந்து ரேவதிக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க சாப்பாடு. அதை பார்த்ததும் டென்ஷன் ஆகி பார்த்தியாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, நம்ம வந்து என்னவோ ரேவதி வீட்டில் வந்து எங்கள் அக்கா உட்பட்டு வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிட்டா, இந்த மாதிரி வந்து மாமாக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கு வந்து மாமாவை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரகசியமாக வந்து இவங்க 2 பேர் காதல் பண்ணிட்டு இருக்காங்க, இதை உடனே போயிட்டு அக்கா கிட்ட சொல்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க நம்ம சந்திரகலா. உடனே போயிட்டு சாமுண்டீஸ்வரி உட்காந்துருக்காங்க. அக்கா ஒரு நிமிஷம் நான் கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னாச்சு சந்திரகலா, ரேவதியும் கார்த்தியும் ரேவதி எங்கே போனான்னு சொல்லி நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏதோ ஃப்ரெண்டை பார்க்க போகிறான்னு சொல்லிட்டு சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சொல்லும்போது சந்திரகலா அதெல்லாம் சும்மாக்கா, அதெல்லாம் அவன் ஃப்ரெண்டெல்லாம் பார்க்க போல, அவன் நேராக வந்து கார்த்திக்கு வீட்டில் வந்து இருக்கா, ரேவதிக்காக கார்த்தி ஒரு வீடை வந்து கட்டி வச்சிருக்கா, அந்த வீட்டில் தான் இப்போ ரேவதி இருக்கா, நீ வந்தினா கையோ காலமாக அவனை பிடிக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது நம்மளோட சாமுண்டீஸ்வரி அவனுக்கும் சம்மந்தம் இல்லை, இனிமேல் நான் மாமா பக்கமே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாலே அது எல்லாமே போய்க்கா, உங்ககிட்ட கூட ரேவதி ஏமாற்றி வச்சுருக்கான், அந்த மாதிரி ரேவதியும் கார்த்தியும் அந்த வீட்டில் தான் இருக்காங்க, வாக்கா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியை கூட்டிகிட்டு வந்து வராங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேவதி கார்த்தி இருக்கிறது தெரிஞ்சு போயிடுது நம்மளோட சாமுண்டீஸ்வரிக்கு. ரேவதியை பலார்னு ஒரு அரைகிறாங்க. அரைஞ்சதுக்கப்புறம் என்கிட்டயே உன்னோட அம்மா நான் என்கிட்டே ஏமாற்றிட்டு இப்படிப்பட்ட ஒரு வேலையை நீ எப்படி பண்ண, இவனுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னல, இவன் யார், நம்ம குடும்ப பகையாளி, இவன் எல்லாத்துக்குமே வந்து நம்ம உயிரை காப்பாற்றுறான், நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறான், அவங்க அப்பாவை காப்பாற்றுறான்னு சொல்லிட்டு இவன் கூட நீ வந்து இப்போ சுற்றிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கார்த்தி தடுக்கும் போது, என் பொண்ணு நான் அடிப்பேன், நீ யார் தடுக்கிறதுக்கு, இங்கே பாரு உனக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆகிப்போச்சு, ஏதோ நீ வந்து சொன்னேன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்கள் மாமா வந்து கலச பூஜைக்கு அமிச்சேன், அதுக்குன்னு சொல்லிட்டு ஒட்டி உடவாடிட்டு இருக்க, ரேவதிக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி தானே இந்த மாதிரிலாம் பண்ணேன், இப்போ திருப்பியும் வந்து இப்படி வந்து ஒரு வேலையை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுன்னு திட்டி கோவப்பட்டு நம்ம ரேவதியை கையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு இழுத்துட்டு
எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்போது சந்திரகலா தான் எல்லா வேலையும் வந்து பண்ணியிருக்காங்க. ரேவதியும் நம்மளோட சாமுண்டீஸ்வரி போனதுக்கு பின்னாடி சந்திரகலா கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி என்ன நினச்சிட்ருக்க, இப்படியே ரேவதி கிட்ட சமாதானம் பண்ணி திருப்பியும் வந்து இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடலான்னு பார்க்குறியா? எனக்கு நல்லாவே தெரியும் நீ இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அதனால தான் இந்த விஷயத்த நான் தான் அக்கா கிட்ட போய் சொன்னேன். உன்னால் என்ன முடியுமோ பண்ணு, நான் இருக்கிற வரைக்கும் நீ அந்த வீட்டுக்குள்ளே வரவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேவதி அழுதுகிட்டு போயிட்டாங்க. கார்த்திகிட்ட நினச்சதை எதுவுமே பேச முடியல. நம்மள ரேவதி வந்து என்ன தான் பண்ணுறது, அம்மா ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அழுது புலம்பிட்டு இருக்காங்க ரோகிணி கிட்ட. அப்போ நீ உண்மையிலே வந்து எங்ககிட்ட தான் நடிச்சியா? மாமா தான்க்கா சொன்னார், இந்த மாதிரி எந்த விஷயமே உங்கள் அம்மா கிட்டேயும் சரி யார்கிட்டையுமே சொல்லாத, ஏன்னா அவங்க ரியாக்ட் பண்ணுறதை வச்சு கூட நம்மளோட விஷயம் தெரிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி விடு ரேவதி, அம்மா பற்றி தான் உனக்கு தெரியுமே, அம்மா இப்படி தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. சித்தி தான்க்கா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், சித்தி தான் வந்து இந்த மாதிரி அம்மா கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி எங்களை காட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் எனக்கு அப்பவே தெரியும் இது எல்லாத்துக்கும் வந்து சித்தி தான் காரணமாக இருப்பாங்கன்ட்டு. அம்மா ஏன் தான் இப்படி சித்தி இப்படி நம்புகிறாங்களோ தெரியல. சரி விடு பார்த்துக்கலாம், நீ டென்ஷன் ஆகாத. கார்த்திக்கு வந்து அம்மா பிடிக்காம போகிறது சகஜமான விஷயம் தானே. இப்போ அம்மா வந்து என்ன பண்ணணுமோ அதுதானே பண்ணியிருக்காங்க, நீ கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாம். இந்த டைமில் நீ வெளியே போயிட்டு தேவையில்லாத மாட்டுற மாதிரி வச்சுக்கிட்ட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம கார்த்தி வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு ரேவதி கிட்ட, நான் அப்போவே சொன்னேன்ல ரேவதி, நம்மளை சுற்றி எதிரிங்க இருக்காங்க, நம்ம எப்படி இருந்தாலும் வந்து மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தியா இப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ரேவதி அழுதுகிட்டே வந்து பேசுகிறாங்க கார்த்திகிட்ட. சரி மாமா, என்ன எப்படியாவது வந்து நீங்கள், நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும்னு நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே சித்தி இப்படி ஒரு வேலையை வந்து பண்ணிட்டாங்க, நம்ம என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி விடு ரேவதி, இதை அப்படியே விட்டுரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிஞ்ச மாதிரி இருந்துக்கலாம், மற்றபடி நீ எதுவுமே வந்து வெளியே சொல்லிக்காதுன்னு சொல்லிட்டு எபிசோட் முடிச்சிருக்காங்க.